ஞானச்சாரலை விரும்பி கேட்டு சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நண்பர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இது உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதை பலருக்கும் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்தால் இந்த கருத்துக்கள் பலருக்கும் சென்றடைய உதவியாக இருக்கும். நன்றி. வேளம் இளைஞனாகிய எல்லாம் வல்ல ஸ்ரீ கனகாசலமூர்த்தி பெருமானுடைய பெருங்கருணையினால் வெளிவந்து கொண்டிருக்கும் இந்த ஞானச்சாரலில் மாயங்களும் புதிர்களும் நிறைந்த இந்த மானிட வாழ்வில் மறைந்து கிடக்கிற கணக்கில்லாத விஷயங்களை நாம் பார்த்து வருகிறோம். ஒரு சிறு அளவு அந்த அடிப்படையில் பொதுவாக யோகம், ஞானம், பக்தி என்று இது போன்ற விஷயங்களை இதை மட்டும்தான் பேசுவது என்பது ஒரு ஞான நிலையில் ஒரு மனிதனால் செய்யக்கூடிய காரியம் என்ற போதிலும் பலதரப்பட்ட விஷயங்களை ஒரு ஜோதிடம் என்று வந்த காரணத்தாலும் வினைப்பயன் ஓழ்வினை போன்ற விஷயங்களால் இந்த வாழ்க்கை நடத்தப்படுகிறது என்ற நிலையிலும் முற்பிறவி தொடர்பு என்பது இருக்கிறது என்ற ஒரு காரணத்தாலும் இவற்றையெல்லாம் விளக்கி சொல்வதற்கு இந்த வாழ்க்கையினுடைய நாடகங்களை, இந்த இறைவன் வைத்திருக்கிற அந்த நிர்வாக ஒழுங்குகளை விவரிக்க வேண்டும் என்பதும் ஒரு அவசியமான நிலையாக இருக்கிறது. அதனால் இது போல பல விஷயங்கள், ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், மாந்திரிகம், கண்ணுக்கு தெரியாத பல தேவதா சக்திகள், வளமை, வறுமை, நோய், பிணி, மான அவமானங்கள் என்று இந்த வாழ்வில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணங்கள் முழுமையும் எவராலும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையும் இருக்கிறது. அதை நிவாரணம் செய்கிறேன் என்று கணக்கில்லாத மனிதர்கள் நாடு முழுவதும் காணப்படுகிறார்கள், உலகம் முழுவதும் காணப்படுகிறார்கள். அது குறி சொல்வது முதல் சோழி போட்டு பார்ப்பது என்பதில் ஆரம்பித்து ஜோதிடம், கிரக ரீதியான ஜோதிடங்கள் அல்லது மன உணர்வுகளால் சொல்வது, ஏதேனும் ஒரு தெய்வங்களை வழிபட்டு அதன் மூலமாக செய்திகள் வருவதாக சொல்வது என்று இதில் கணக்கில்லாத வழிகள் இருக்கிறது என்பதை நாமும் பல தொடர்களில் பார்த்து வந்திருக்கிறோம். அந்த நிலையில் இந்த மாந்திரீக சாஸ்திரங்கள் என்பது இருக்கிறது என்பதில் ஐயமில்லை. அதில் எந்த அளவு உண்மை இருக்கிறது, அதில் பல தந்திர வேலைகளும் இருக்கிறது, பணத்தை நோக்கமாக கொண்டு செய்கிற வேலைகளும் இருக்கிறது என்பவற்றையெல்லாம் உள்ளே நுழைந்து பார்த்தவர்களுடைய அனுபவங்கள் இவற்றையெல்லாம் பார்க்கும்போது அதிகமாக அதில் ஏமாற்றம் அடைந்தவர்களே அதிகமாக இருக்கிறார்கள். அதன் மூலமாக நிவாரணத்தை பெற்றவர்கள் என்பது மிக மிக அரிதாக இருக்கிறார்கள். அந்த காலங்களில் வசியம் செய்து வைப்பது என்பது ஒரு நல்ல காரியம் போன்றவைகளுக்காக அவைகள் பயன்படுத்தப்பட்டவரை அதனுடைய பயன்கள் இருந்தது. எப்போது ஒரு மனிதனை அழிக்க வேண்டும் என்று நேரடியாக அழிக்க முடியவில்லை என்றால் மறைமுகமாக அழிப்பது என்பது மானிட வாழ்விலே நடக்கிற காரியம்தான்.
மானிட வாழ்வில் எல்லோரும் ஒரே பலம், ஒரே தகுதி, ஒரே ஆற்றல் உடையவர்கள் இல்லை. பணபலம் மிக்கவர்களும் இருக்கிறார்கள், ஆள்பலம் மிக்கவர்களும் இருக்கிறார்கள். இப்படி பல பல பலங்கள் அவர்களுக்கு வருகிறது. பலகீனமானவர்களும் இருக்கிறார்கள். ஒரு காட்டிலே சாதுவான மான், பசு, ஆடு போன்ற பிராணிகளும் வாழ்கிறது. சிறுத்தை, புலி, ஓநாய் என்று பலவிதமான, சிங்கம் என்று பலவிதமான மிருகங்கள், கொடிய மிருகங்களும் வாழ்கிறது. நஞ்சுடைய பாம்புகளும் வாழ்கிறது. எல்லோரும் அந்த காட்டிலே வாழ்க்கையை நடத்துகிறார்கள். அவருடைய ஜீவிதம் இதற்கிடையே தான் போகிறது. அதை போல இந்த மண்ணுலக வாழ்வில் அனைவருக்கும் ஒருபோல வாய்ப்புகள் இல்லை. பலரும் பலவிதங்களில் இருக்கிறார்கள். அன்றும் இன்றும் இந்த ஆண்டான் அடிமை என்ற ஒரு நிலை ஏதேனும் ஒரு விதத்தில் வந்து விடுகிறது. பொருளாதாரத்திலோ, உடல் பலத்திலோ, அறிவு பலத்திலோ, எப்படியோ இந்த உயர்வு தாழ்வு என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. இன்ஃபீரியர் என்பதும் இருக்கிறது, சுப்பீரியர் என்பதும் இருக்கிறது. அது ஏதோ ஒரு நிலையில் இருக்கிறது. மனிதர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டே ஆக வேண்டும் என்ற நிலை அன்றும் இன்றும் காணப்படுகிறது. மன்னர்கள் ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, மற்ற காலங்களிலும் இது இருக்கவே செய்கிறது. இது மனிதனுடைய இயற்கை குணம். எல்லாவற்றுக்கும் தலைவன் இறைவன் ஒருவன் இருக்கிறார் என்ற உணர்வை மறந்துவிட்டு ஏதோ முன்வினை பயனால் கிடைத்த சில பொருள்களும் செல்வாக்குகளையும் வைத்துக்கொண்டு நானே பெரியவன் என்ற ஒரு நிலையில் பிற மனிதர்களை தனக்கு கீழே வைத்து பார்ப்பது என்ற நிலைக்கு பலர் ஆளாகிறார்கள். இவையெல்லாம் இந்த செல்வலட்சுமி, தனலட்சுமி கொடுக்கிற ஒரு வாய்ப்பு. இந்த தனலட்சுமி வந்தால் 8 லட்சுமியும் வாய்த்துவிடும் என்று நான் பலருக்கும் அடிக்கடி சொல்லுவேன். பலரும் பல விஷயங்களை சொல்வார்கள். ஐயா, அவனை பாருங்கள் இப்படி இருக்கிறான், இவனை பாருங்கள் இப்படி இருக்கிறான், எல்லாம் தனலட்சுமி செய்கிற வேலையப்பா. தனலட்சுமி வந்தால் எல்லா விஷயங்களும் வந்துவிடும். தானியலட்சுமி வந்து விடுவாள், தைரியலட்சுமி வந்து விடுவாள், வீரலட்சுமி, விஜயலட்சுமி, கஜலட்சுமி என்று எல்லா லட்சுமிகளும் வந்து விடுவார்கள். அவனுடைய சொல் அம்பலத்திலே ஏறும். அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இருக்கும். அந்த லக்ஷ்மி தேவி நீங்கும் வரை அவனுக்கு எல்லா தொட்ட செயல்களெல்லாம் சரியாகவே போகும். அந்த லக்ஷ்மி போய்விட்டால் இவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அதோடு இவன் ஒரு செல்லா காசு என்ற நிலைக்கு மனிதன் போய்விடுகிறான். திருமடந்தை ஆம்பொழுது ஆகும், அவள் சென்றால் அவளுடனே போகும் என்று நீதிப்பாடல்கள் கூறுகிறது. மறுவினிய சுற்றமும் வான்பொருளும் நல்ல உருவும் உயர் குலமும் எல்லாம் திருமடந்தை ஆம்பொழுது அவளுடனே ஆகும். நல்ல சுற்றத்தார்கள், நல்ல உறவினர்கள், நல்ல நண்பர்கள், நல்ல சூழ்நிலைகள் இவையெல்லாம் திருமடந்தை என்று சொல்கிற அந்த ஸ்ரீதேவி வரும்போது எல்லாம் ஆகிறது. அவள் சென்றால் அவளுடனே போகும். அந்த அரச பரிவாரங்கள் அரசன் வரும்போது வந்துவிட்டு அரசன் செல்லும்போது அவரோடையே சென்று விடுவதை போல இப்படி போய்விடும். அந்த நிலையில் செல்கிற இந்த வாழ்விலே இந்த மாயக்கலைகள் என்பது காலம் காலமாக இருந்து வருகிறது. அதில் சில விஷயங்கள் சில காலங்களில் மிக உண்மையாகவே நடந்தும் இருக்கிறது. வெற்றால் ஒரு மனிதனை வீழ்த்த முடியுமா, உயர்த்த முடியுமா என்பதற்கான விளக்கங்களையும் நான் முன்பே கூறியிருக்கிறேன். ஊழ்வினை பயனால் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் தான் இது. புதிதாக ஒரு மனிதனை கட்டுப்படுத்துவதற்காக இறைவன் செய்கிறதும் இருக்கிறது. ஏனென்றால் அவனுக்கு செல்வம் இருக்கிறது, பலவித செல்வாக்குகள் எல்லாம் இருக்கிறது, ஒன்றும் செய்ய முடியவில்லை என்ற ஆணவத்தில் அதிகமாக பலருடைய
சாப தோஷங்களுக்கு ஆளாகின்ற போது இதற்கென்று ஒரு மனிதனை தயார் செய்து இறைவன் அனுப்புகிறார். அவன் ஏதோ ஒரு வழிகளில் பூத தேவதைகள் மூலமாக இவனுக்கு இடையூறுகளை கொடுக்கிறார். இப்படி தெய்வ தண்டனையிலும் இது ஒரு அமைப்பாகவும் இருக்கிறது. முந்தி செய்தவனுக்கு இப்போது வந்து செய்கிறான் என்ற கொடுக்கல் வாங்கலாகவும் இருக்கிறது. ஞானம் பெற்ற உயர்ந்த மனிதர்களுக்கு பாவத்தை விரைவில் ஈட்ட வேண்டும், புண்ணியத்தை கரைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு இதன் மூலமாக துன்பத்தை கொடுத்து புண்ணிய பலனை விரைவில் இழந்து விடுகிறவர்களும் இருக்கிறார்கள். ஞானம் பெற்றவனுக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்ற நிலையெல்லாம் இருக்காது. அவன் என்ன செய்கிறோம் என்பதே அவர்களுக்கு உணர்வில் இருக்காத நிலையில் இருப்பார்கள். எப்போதும் இறை சிந்தனையில் ஆழ்ந்திருப்பார்கள். அதுபோன்ற நபர்களிடம் இதுபோல சீண்டி பார்ப்பது, விளையாடி பார்ப்பது என்பதெல்லாம் இருந்திருக்கிறது என்பதையும் நாம் பார்த்தே வந்திருக்கிறோம். இந்த அடிப்படையில் ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், ஒரு ஒன்று விட்ட இரண்டு விட்ட உறவு என்ற அடிப்படையில் வருகிறவர் எனக்கு ஒரு சித்தப்பா என்ற ஒரு முறையிலும் இப்படி ஒரு உறவு முறையில் இருந்தவர்கள். என்னுடைய தந்தைக்கும் அவர்களுக்கும் நல்ல தொடர்பும் இருந்தது. சில தொழில்களையும் இவர்கள் சேர்ந்தே செய்து வந்தார்கள். அந்த நிலையில் இவர்களிடம் வேலை பார்த்த ஒரு சிலர் அவர்களும் அவர்களுக்கு தூரத்து உறவினர் என்ற முறையில் வைத்திருந்தார்கள். ஒரு 4-5 தொழில்கள் இருந்த காரணத்தால் அனைத்திலும் இவர்களால் சென்று கண்காணிக்கவோ செயல்படுத்தவோ முடியவில்லை. அதனால் ஒரு சில முக்கியமான வேண்டியவர்கள் உறவிலே வந்தவர்கள் என்று நம்பி அந்த தொழில்களை அவர்களிடம் விட்டிருந்தார்கள். அந்த மனிதன் ஒரு படிப்பறிவு குறைந்தவன், ஒரு சீரிய பழக்க வழக்கங்கள் அவனிடம் இல்லை, வேண்டாத பழக்கங்கள் அனைத்தும் அவனிடம் இருந்தது. இதுபோல மாந்திரிக தொடர்புடைய ஆட்களோடு விதிவசத்தால் அவனுக்கு ஒரு பழக்கமும் இருந்தது. தந்தை இல்லை, இவன் ஒருவன்தான் இருக்கிறான், தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை. அந்த காலங்களில் இந்த மதுபானம் குடித்து விட்டாலே அவர் ஒரு பெரிய வீரர் என்ற மதிப்பை பெற்று விடுவார். மதுபானம் குடிப்பவர்கள் மிக மிக குறைவாக இருப்பார்கள். அதுவும் இந்த கடைகளெல்லாம் திறப்பதற்கு முன்பாக அங்கங்கே தெரியாமல் வாங்கி அருந்துவது, அப்படி அவர்களை பார்த்தாலே பொதுவாக பெண்கள் எல்லாம் ஒதுங்கி செல்வார்கள். இவர்களும் போதையில் கண்கள் சிவக்க தள்ளாடி வருவார்கள். இது போன்ற செயல்களை செய்பவர்களை கண்டு பலரும் அச்சப்பட்ட காலங்கள் இருக்கிறது. தற்போது அது வெகு சகஜமாக நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது இவர்களை கண்டு அஞ்சுவார்கள். இதுபோல மது குடிக்கிறார் என்றாரோ, சீட்டு விளையாடுகிறார், புகைப்பிடிக்கிறார் என்று ஒரு மாதிரியாக அலைகிறவர்களை கண்டு பலரும் அச்சப்படுவது ஒரு காலத்தில் இருந்தது. அதிலும் கல்யாணமும் ஆகவில்லை, உடல் பலம் இருக்கிறது, ஒரு 30-35 வயது என்கிற ஒரு நிலையில் யாரும் நிகரில்லை என்று அந்த நபர் இருந்து கொண்டிருந்தான். இவர்களுடைய தொழில்களை எல்லாம் அவன் கவனித்து இவன் வளமாகி கொண்டே வந்தான். இவர்களுக்கு அதை பற்றின ஒரு நெடுங்காலத்திற்கு அந்த அக்கறை இல்லை. இவர்களுக்கும் அந்த போகும் காலம் என்று ஒன்று இருக்கிறது. ஆகும் காலம் என்றும் போகும் காலம் என்றும் இறைவனுடைய நிர்வாகத்தில் இருக்கிறது. அதை வள்ளுவர் பெருமான் ஆகூழ் காலம் போகூழ் காலம் என்று கூறுகிறார். ஆகூழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள், போகூழால் தோன்றும் மடி என்று ஒரு குறளிலே கூறுகிறார். செல்வமும் ஆரோக்கியமும் பல செல்வாக்குகளும் ஆகக்கூடிய ஒழ்வினை காலம் என்று ஒன்று இருக்கிறது.
அந்த காலம் வரும்போது ஒரு மனிதனுக்கு ஒரு ஸ்திரமான புத்தி, உறுதியான மனம், தெளிவான சிந்தனை, முடிவெடுக்கும் ஆற்றல், ஆள்பலம், இப்படி அனைத்து அறிவுகளும் வந்து விடுகிறது. போகோளால் தோன்றும் மடி, போகும் ஊழ் காலம் வரும்போது சோம்பல், மயக்கம், சிரத்தையின்மை, கவனமின்மை, பொறுப்பின்மை என்று அந்த குணங்களும் வந்து விடுகிறது. இதைத்தான் ஸ்ரீதேவி, மூத்த தேவி என்றெல்லாம் கூறினார்கள். இதை நான் முன்பே கூறியிருந்து அது வெளிவந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆகவே அது பற்றி ஏற்கனவே நான் விளக்கம் அதில் கொடுத்திருக்கிறேன். ஒருவேளை வராமல் போயிருந்தால் அது பற்றி பின்னால் நான் விளக்கமும் தருகிறேன். அதுபோல இந்த மனிதர்களுக்கு ஒரு ஆகும் காலம் வரும்போது எல்லாம் நடந்தது. போகோள் காலம் வரும்போது இது போன்ற நபர்களை நம்புவார்கள். அவர்கள் சொன்னதெல்லாம் கணக்கு என்று ஒரு நீண்ட இடைவெளியில் இவர்களுடைய பொருளாதாரம் அப்படி சரிந்து கொண்டே போகிறது. ஒரு நிலையில் இது போன்ற அவன் அதை திருடுவதே தொழில் என்று வைத்திருப்பவனுக்கு இவர்களிடம் நல்லவன் போல் மிக பணிவோடு நடப்பது, மிகவும் நல்லவன் போல இவரிடம் நடிப்பது என்று ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருந்தான். பொது எனக்கெல்லாம் இளம் வயது, பள்ளி முடிக்கின்ற ஒரு தருணம். அந்த நிலையில் இவற்றையெல்லாம் ஒரு 4-5 வீடுகள் சேர்ந்தாற்போல் இருந்த ஒரு நிலை. அப்போது அந்த உறவினர் வீட்டில் இவனோ இது போன்ற வேலைகளை செய்வதற்கு ஒரு வசியம் என்ற ஒரு சில கலைகள் மூலமாக கேட்ட பணத்தை கேள்வி இல்லாமல் கொடுப்பதற்கான வேலைகளை இவன் செய்திருக்கிறான். ஊர்க்காரர்களெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனாலும் இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் அதை கண்டுகொள்வதில்லை. அதற்கும் சில வழிகள் இருக்கிறது. அது பல விதங்களில் பல பொருள்களை கொடுத்தால் அந்த நபர்கள் என்ன சொன்னாலும் இவர்கள் தலையாட்டி கொண்டே இருப்பார்கள் என்று ஒரு காலத்தில் இது சாதாரணமாக நடந்தது. அது ஆண் பெண்களுக்குள் அந்த வசியத்தை செய்வது என்பதும் இருக்கிறது, பகைவனை வசியம் செய்வது என்பதும் இருக்கிறது. அது நட்பு தொடர வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் செய்தால் அது பெரிய குற்றமாக கருதப்படுவதில்லை. ஒரு மனிதனை மோசம் செய்வதற்காக இந்த கலையை பயன்படுத்துவது என்பது அது பாவ பட்டியலில் போய் சேர்கிறது. அதுபோல இவன் செய்த காரணத்தால் இவர்களுக்கு இவனுடைய உண்மைத்தன்மை புரியவில்லை. இந்த வசியத்திலும் பல விஷயங்கள் உண்டு. அது தற்காலிக வசியம் இருக்கிறது, நீண்ட நாள்களுக்கு வேலை செய்கிற வசியம் இருக்கிறது. பொதுவாக இந்த தண்ணீர், இந்த பருகுகின்ற பானங்கள், இவற்றில் சில விஷயங்களை கலந்து கொடுத்து விட்டால் அது ஒரு குறிப்பிட்ட காலம் 3 மாதம் 6 மாதம் வரையில் அது வேலை செய்யும். அதுக்கு மேலாக கொடுக்க வேண்டுமென்றால் உணவோடு சேர்த்து சில விஷயங்களை கொடுப்பது உண்டு. அவ்வாறு கொடுத்தால் அது நீண்ட காலத்திற்கு அந்த வசியம் என்பது இருந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கும் கிராமங்களில் இந்த வசிய மருந்து எடுக்கிறேன் என்ற ஒரு செயல் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதில் பெருமளவு உண்மைத்தன்மை குறைந்து போய்விட்டாலும் மக்களுக்கு அதன் மேல் உள்ள ஈர்ப்பு போகவில்லை. வந்து சொல்கிற மனிதருடைய வாய்ச்சொற்களை கேட்பதன் மூலமாகவும் இது தொடர்பாக அது விஷயங்கள் ஓரளவு எனக்கு பல பிறவிகளில் இவற்றையெல்லாம் பார்த்த காரணத்தாலும் இதில் எத்தனை ஏற்றக்குறைவுகள் இருக்கிறது என்பதெல்லாம் ஓரளவு இறைவனால் விளக்கப்பட்ட விஷயங்கள். அந்த நிலையில் நீண்ட காலத்திற்கு செய்வது, அதை மருந்து எடுத்து விடுகிறேன் என்று அதிலும் பல குழப்பமான நிலைகளெல்லாம் இருக்கிறது. சாதாரணமாக இந்த குடிக்கிற பானத்தில் ஏதேனும் போட்டு கொடுத்தால் சிந்தனை அங்கே சுற்றி கொண்டே இருக்கும்.
அது போன்ற ஒரு சின்ன வேலைகளுக்காக இந்த வசியத்தை செய்வார்கள். இதனால் அந்த காலங்களிலே தெரியாதவர்கள் கொடுக்கிற தண்ணீரை கூட குடிக்க மாட்டார்கள். தண்ணீரோ மோர் போன்றவை தான் அந்த காலங்களில் கொடுக்கப்படும். அதன் பிறகு காஃபி டீ எல்லாம் வந்தது. அதிலும் கூட சில வேலைகளை அந்த சில தண்ணீரிலே அந்த அட்சரங்களை போடுவது, இதில் பல எளிய விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அந்த அட்சரங்களை போட்டு கொடுத்து விட்டால் சில காலம் அவர்களுக்கு கட்டுப்பட்டே இந்த மனிதன் இருப்பான். இன்னும் சில விஷயங்களில் இந்த முறை தவறிய பழக்க வழக்கங்களில் ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் சில வசியங்களை செய்து விடுவது உண்டு. அந்த வசியங்கள் நெடுநாட்கள் இருக்கும். அதை அதற்கு பிரதானமாக சொல்வது இந்த விளாம்பழம் என்று ஒரு பழம் இருக்கிறது. அநேகர் கேள்விப்பட்டிருக்கலாம். நகரத்தில் உள்ளவர்களுக்கு அதை பற்றிய விழிப்புணர்வு பெரிய அளவில் இருக்காது. அந்த விளாம்பழத்தை உடைத்தால் உள்ளே இருக்கிற அந்த பிசின் போன்ற அந்த பகுதியில் சில மந்திரங்களை சொல்லி அந்த உணவோடு சேர்த்து அந்த மனிதனுடைய பெயர் முதலியவற்றை சொல்லி என்ன நிலை பெற வேண்டுமோ அதை சிறிது காலம் செய்து அதை ஏதேனும் ஒரு வழியில் கொடுத்து விட்டால் அவன் வசியமாகி கிடப்பான். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இப்படி இருப்பார்கள். அதற்கு மருந்து என்ன என்றால், பலர் பெரிய வயதில் மூத்தவர்கள் அறிந்திருப்பார்கள். விட்டதடி ஆசை விளாம்பழத்து ஓட்டோடு என்று ஒரு பழமொழி கிராமங்களில் நெடுங்காலம் இருந்தது. அதன் பொருள் என்ன என்றால், இந்த விளாம்பழத்திற்குள் இருக்கிற அந்த பிசின் போன்றவற்றை மருந்தாக கொடுக்கிறார்கள். அந்த மருந்தை மொரிப்பதற்கு இந்த விளாம்பழத்தினுடைய ஓடு வலிமையாக இருக்கும். அந்த ஓட்டில்தான் அந்த வசியத்திற்கு முறிவு மருந்தும் அந்த ஓடுதான். அதை வேறு ஒரு பக்குவத்தில் எடுத்து அதே ஓட்டை உள்ளே கொடுத்தால் இந்த விளாம்பழம் செய்த அந்த வசியத்தை இந்த ஓடு முறித்து விடும். அதனால்தான் விட்டதடி ஆசை விளாம்பழத்து ஓட்டோடு என்று சொல்வார்கள். இந்த விளாம்பழம் போன்ற பழங்களை யானைகள் சாப்பிடும் என்று ஒரு நம்பிக்கை உண்டு. சாப்பிடுகிறதும் இருக்கிறது. அவ்வாறு சாப்பிட்டால் கணக்கில்லாத யானை அதிகமாக உண்ணக்கூடிய மிருகம். அந்த யானை வயிற்றிற்குள் சென்று அப்படியே முழு ஓடாகவே வெளியே வந்துவிடும். ஆனால் வயிற்றுக்குள் சென்று வெளியே வந்த அந்த ஓட்டை உடைத்து பார்த்தால் உள்ளே இருக்கிற அந்த பிசின் போன்ற அந்த சத்தான பொருள்கள் எல்லாம் உறிஞ்சப்பட்டிருக்கும், ஓடு உடைக்கப்பட்டிருக்காது. இதை ஒரு கவனித்த நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் இதை ஒரு நீதி பாடலுக்கு உதாரணமாகவும் கூறினார்கள். ஆங்காலம் மெய்வருந்த வேண்டாம் அஃது ஏதெனில் தேங்காய்க்கு இளநீர் போல் சேருமே, போங்காலம் காட்டானை உண்ட கனியது போல் ஆகுமே தாட்டாளன் தேடும் தனம் என்று ஒரு பாடல் இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு வாழ வேண்டும், உயர வேண்டும் என்ற காலம் இருந்தால் ஒரு தென்னை மரம் 30 அடி உயரம் இருக்கலாம், 25 அடி உயரம் இருக்கலாம். அதில் காய்க்கிற இளநீருக்கு வேரிலே ஓட்டுகிற நீர் பலவிதமான மாற்றங்களை அடைந்து உறிஞ்சப்பட்டு அந்த இளநீர் காய்க்குள் மட்டை இருக்கிறது, பலவிதமான விஷயங்கள் இருக்கிறது, உள்ளே தேங்காய் ஓடு இருக்கிறது. இவை அனைத்தையும் தாண்டி அதில் இளநீர் தேங்காய் அந்த நீர் என்று அதில் சேர்ந்து விடுகிறது. இது எப்படி என்றால், ஆகும் காலம் மெய்வருந்த வேண்டாம். இளநீருக்கு தென்னை மரத்திற்கு இத்தனை தடைகளையும் தாண்டி அதில் போய் இளநீர் தண்ணீர் சேர்ந்து விடுகிறது. அதுபோல் உனக்கு சேர்ந்து விடும். போங்காலம் என்று வரும்போது காட்டானை உண்ட கனியது போல் ஆகுமே.
காட்டில் இருக்கிற யானை இந்த விளாம்பழத்தை சாப்பிட்டு அப்படியே முழுமையாக அது வெளியேற்றிய போதிலும் உள்ளே இருக்கிற அந்த சத்தான பகுதி ஓட்டை உடைக்காமலே உறிஞ்சி எடுக்கப்பட்டு விடும். அதுபோல உன்னுடைய திறமைகள் செல்லுபடியாகாது. அது வைத்தது போல்தான் இருக்கும், ஆனால் போய்விடும் என்றெல்லாம் பல நீதி நெறிகளை நமக்கு இது போன்ற விஷயங்களை வைத்து கூறினார்கள். அந்த நிலையில் இந்த வசிய முறைகளால் அவர்கள் கட்டுப்பட்டு கிடந்தார்கள். ஒரு நிலையில் அவர்களுக்கு இந்த மனிதன் அதிகமாகவே துன்பத்தை கொடுத்து அவர்களை நிர்மூலம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. இவர்களுக்கும் அதற்கான ஊழ்வினை காலம் இருந்திருக்கிறது என்றுதான் நினைக்க வேண்டியிருக்கிறது. அப்போது ஒரு மனிதன் வந்தான். வந்து அந்த வீடு நன்றாக வாழ்ந்து லட்சுமி கடாட்சமாக இருக்கிற ஒரு வீடு. அது நலிந்து கொண்டு வருகிறது. உள்ளே நலிகிறது, வெளியே தெரியாது. அவ்வாறு இந்த வாழ்கின்ற வீட்டில் அந்த மனிதன் சில பொருள்களை கேட்டான். அது ஒரு வெள்ளிக்கிழமை மாலை மயங்கிய நேரம். போது இந்த நிறைநாளி அரிசி என்று வைப்பார்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு போன்ற பல விஷயங்களுக்கு. விளக்கு முன்னால் கூட நிறைநாளி அரிசி என்று வைப்பது உண்டு. நாளி என்பது ஒரு அளவு. அதை இந்த முறம் என்று சொல்கிற சுளவு என்று தெற்கே சொல்வார்கள். அதில் வைத்து நீங்கள் கொண்டு வர வேண்டும். அதோடு வெற்றிலை பாக்கு, மஞ்சள், குங்குமம், இது தவிர சில பொருள்கள், நம்ம வீட்டில் உள்ள மங்கள பொருள்கள், இவற்றை கொண்டு வர வேண்டும். பின்வாசல் வழியாக கொண்டு வர வேண்டும். வரும்போது யாரிடமும் பேசக்கூடாது என்றெல்லாம் சில கட்டுப்பாடுகளோடு சொல்லியிருந்தான். பொதுவாக அந்த பெண்மணி அவ்வளவு தூரம் யாரையும் நம்பக்கூடியவர் அல்ல. விதியின் தூண்டுதலால் கஷ்ட நஷ்டங்கள் எதிலாவது நமக்கு பிரச்சனை தீருமா என்ற ஒரு ஆதங்கத்தில் அவர் அதுபோல் செய்யும்படி தூண்டப்பட்டு செய்து விட்டார். ஆனால் இது ஒரு சதி செயல் என்பதை அப்போதே நான் அறிந்திருந்தேன். இது சரியான வழியாக தெரியவில்லை. ஏதோ செய்கிறான், சரி, ஒரு எல்லைக்கு மேல் நாம் அதில் கருத்து சொல்ல முடியாது என்று நான் நடப்பதை பார்த்துவிட்டு இருந்து விட்டேன். அதிலிருந்து படிப்படியாக அவர்களுடைய பொருளாதார நிலை வீழ்ச்சியடைந்தது. இவர்கள் இதுபோல திட்டமிட்டு சிலருடைய ஐஸ்வர்யத்தை கவர்வதற்கு இது போன்ற வேலைகளை செய்கிறார்கள். தான தர்மங்கள் கொடுப்பது முன்வாசல் வழியாக என்ற அளவில் கொடுப்பார்கள். அதிலும் பழைய காலத்து ஐதீகப்படி வெள்ளிக்கிழமைகளில் எதுவுமே கொடுக்க மாட்டார்கள். பால், தயிர், தண்ணீர் குடங்கள் என்று எதையுமே வெள்ளி, செவ்வாய் இது போன்ற நாள்களில் கொடுக்க மாட்டார்கள். மாலை விளக்கு ஏற்றிய பிறகு பால், தயிர் போன்றவற்றை கொடுக்க மாட்டார்கள். வெற்றிலை போன்றவற்றை கொடுப்பதில்லை. இப்படியெல்லாம் சில நம்பிக்கைகள், சில காரண காரியங்களோடு இருந்தது. தற்போது எல்லாம் வேறு நிலையில் போனாலும் இந்த கிராமங்களில் இன்னும் அந்த நம்பிக்கைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் இவர்களுக்கு இந்த வீழ்ச்சி காலம் வரவும் இவ்வாறு செயல்கள் நடந்தது. படிப்படியாக வீழ்ச்சி, பலவிதமான துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் அனுபவித்தார்கள். ஆனாலும் ஏதோ யாரோ செய்த சில புண்ணிய பலன்கள் அவர்களை காப்பாற்றியது. சில ஆண்டுகள் மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளானார்கள். அந்த நபர் இவர்களிடம் மிக மரியாதையாக ஒரு நாணயஸ்தனாக நடந்து கொண்டிருந்தவன். இவர்களெல்லாம் பலம் இழந்து விட்டார்கள் என்று தீட்டிய மரத்திலே கூறு பார்ப்பது என்று இவர்களிடமே மோதலை கடைப்பிடித்தான். பல தீச்செயல்களுக்கு அவனேதான் அதற்கு கூறுதுணையாகவும் இருந்து இது போன்ற காரியங்களை அவன்தான் செய்தான். அது பின்னால் சில காலங்களில் அந்த நபரே
அந்த வீடுகளை எல்லாம் விற்றுவிட்டு செல்லும்படியான சூழ்நிலை. விதி எப்போதும் ஒரு போலவே இருக்காது. காற்று திசை மாறியவுடன் இவருடைய கெட்டகாலம் முடிந்தது. அவன் விலாசமின்றி போனான். நல்ல மனிதர்களுக்கு ஏதோ உள்வினையால் இதுபோல் செய்கிறவர்கள் சில காலம் நன்றாக இருப்பது போல் இருந்து பிறகு பெரிய வீழ்ச்சியை சந்தித்து விடுகிறார்கள். அதனால் சில காரியங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இது போன்ற தகவல்கள். சிலர் ஊசியை கூட கொடுக்க மாட்டார்கள். இந்த ஊசி கொடுக்க வேண்டாம் இரவிலே என்பது அந்த காலங்களில் மின்சார வெளிச்சம் இல்லாத காலத்தில் ஊசி எடுத்தால் எங்கே கீழே விழுந்து விட்டால் தேட முடியாது. அதனால் ஊசியை கொடுக்கக்கூடாது என்று ஒரு ஐதீகம். ஆனால் இப்போதும் நல்ல விளக்கு வெளிச்சமே இருந்தாலும் கூட இப்போது ஊசி யாரும் வாங்குவாரும் இல்லை, அதையும் கொடுக்க மாட்டார்கள். குறிப்பாக சிலர் வேண்டுமென்றே கேட்பார்கள். அப்படி சில பெண்மணிகளை நானே பார்த்திருக்கிறேன். நல்ல வசதியாகத்தான் இருப்பார்கள். பக்கத்து வீட்டிலே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை முக்கியமான நாள்களில் வந்து இந்த பாலுக்கு உரை ஊற்றுவது என்று தயிராக மாற்றுவதற்கு உரை ஊற்றுவதற்கென்று சிறிது மோர் கேட்பார்கள். அது உரை மோர் என்று சொல்வது உண்டு. அந்த வேண்டுமென்றே வந்து கேட்பது உரை மோர் இருக்கிறதா என்று. இதுபோல சில நபர்களை நானே பார்த்திருக்கிறேன். அக்கம்பக்கத்து வீடுகளில் இவ்வாறு செய்யும்போது பிறகு நான் சொல்வேன், இது போன்ற நபர்களிடம் குறிப்பாக வெள்ளி செவ்வாயிலே வந்து கேட்கிறார்கள். நல்ல வசதி வாய்ப்புகளெல்லாம் இருந்தும் கேட்கிறார்கள். ஆகவே இவற்றை தவிருங்கள். அந்த நோக்கம் சரியில்லை, ஆகவே தவிர்த்து விடுங்கள் என்று நான் கூறியது உண்டு. ஆகவே அறிமுகம் இல்லாத நபர்கள் கொடுக்கிற விபூதி, தீர்த்தங்கள், குங்குமங்கள் நம்பிக்கையான மனிதர்களிடம் வாங்கி கொள்ளலாம். முன்னும் பின்னும் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் இது போன்ற பொருள்களை வாங்குவது, அதன் மூலமாக இவர்கள் வஞ்சகமாக வீழ்த்துவது என்பதெல்லாம் ஒரு காலத்தில் அதிகமாக இருந்தது. தற்போதும் கிராமங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இது போன்ற செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. விதிவசத்தால் இவ்வாறு துன்பங்கள் இவர்களுக்கு வந்தது. அவர்கள் தெய்வ சிந்தனையோடு ஏதோ ஒரு நிலையில் என்றோ ஒரு நாள் செய்த புண்ணியம் அவர்களை காப்பாற்றியது என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால்தான் அந்த காலங்களிலே ஈகை என்று ஒன்றை சொன்னார்கள். ஈகை என்று வள்ளுவரே ஒரு அதிகாரம் எழுதியிருக்கிறார். அந்த ஈகையும் தர்மமும் ஒரு மனிதனுக்கு வந்து துன்ப காலத்தில் காப்பாற்றுகிறது. இவன் எத்தனை பேரை தேடி வைத்திருந்தாலும், எத்தனையோ பாதுகாப்பு வழிகளை செய்திருந்தாலும், கைவிட்டு போகும் நிலையில் இவர்கள் செய்த தர்மமும் இந்த ஈகை போன்ற காரியங்களும் யாராவது ஒரு சிறந்த மனிதனுக்கு ஒரு வேளை உணவிட்டிருப்பான். உண்மையான பசியாளி உணவு சாப்பிட்டு அதன் மூலமாக வாழ்த்து தெரிவித்திருப்பான். அந்த வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் இந்த மனிதனை காப்பாற்றுகிறது என்பதை பல சந்தர்ப்பங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. முன்னோர்களும் பார்த்தே தான் சொல்லி இருக்கிறார்கள். ஆடு மாடு தேடினும், ஆனை சேனை தேடினும், கோடிச்செம்பொன் தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ, ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து காக்குமே என்று கூறுகிறார்கள். ஆடு மாடு ஆனை சேனை பொன் பொருளெல்லாம் தேடி வைத்திருந்தாலும் மனிதனுடைய எல்லையை தாண்டி வருகிற அகால கண்டம், விபத்து, மரணம், நோய் போன்றவற்றில் அவைகள் வந்து காப்பாற்றாது. ஓடியிட்ட பிச்சையும், பிச்சை என்பது சில வீடுகளில் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இப்போது பிச்சைக்காரர்களும் குறைந்து விட்டார்கள் என்பது ஒரு விதத்தில் சரி என்றாலும் அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கிறார்கள். அவர்களை பலவாறு கேட்ட பிறகு ஏதோ வழி இல்லாமல் கொடுப்பது என்று ஒரு காலத்தில் இருந்தது. அப்படி செய்யாமல் யாராவது வருகிறார்களா என்றால் அவர்களுக்கு ஓடி சென்று பிச்சையிடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும். எவ்வளவு பொருள் என்பது முக்கியமல்ல, மனம் மகிழ்ந்து அந்த பொருளை கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்தால்
அந்த தர்மம் காப்பாற்றும் என்பது அவருடைய நீண்டகால அனுபவத்தால் எழுந்த பாடல்கள் இவை. அதுபோலவே பல சம்பவங்களும் இருந்திருக்கிறது. மனிதன் பல பாவங்களை செய்திருந்தாலும் சில வேளைகளில் புண்ணியம் செய்வதற்கும் ஒரு புண்ணியம் வேண்டும் என்று வள்ளுவரே கூறுகிறார். தவமும் தவமுடையாருக்கு ஆகும் என்றுதான் கூறுவார். தவம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலையும் அதற்கான தவம் உள்ளவர்களுக்குத்தான் ஆகிறது. இல்லாவிட்டால் அந்த தவம் என்ற நிலை, அந்த பண்பாடான நிலை கூட இவர்களுக்கு வாய்ப்பதில்லை. இவர்களை மீண்டும் மீண்டும் இருள் பாதையிலே தான் செலுத்துகிறது. அதனால் அதற்கான ஒரு பூர்வ பிறவிகளில் சில தர்ம நியாயங்களை கடைப்பிடித்தவர்களுக்கு வீழ்ச்சி காலம் வந்தாலும் அடியோடு வீழ்ந்து விட மாட்டார்கள். மீண்டும் அவர்கள் உயிர் பெற்று வருகிறார்கள். தீயவர்களுக்கு இதுவே முடிவு காலமாக மாறிவிடுகிறது. அதனால் ஈகையும் தானமும் தர்மமும் நேர்மை எப்போதும் ஒரு மனிதனை காப்பாற்றுகிறது. நேர்மை உள்ளவனுக்கு தெய்வங்கள் கெட்ட காலம் வந்தாலும் கூட ஒரு காவலாகவே அனைவருக்கும் காவல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. காவல் இல்லாத மனிதர்கள் அல்லது கணங்கள் என்று இங்கு எதுவுமே இல்லை. ஒன்றுக்கொன்று மேம்பட்ட சக்திகள் அவற்றை கண்காணித்து கொண்டிருக்கிறது. ஆகவே இவனுடைய நடத்தை தான் அங்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மனோ எண்ணங்கள் தான் பார்க்கப்படுகிறது. எத்தனையோ ஆற்றல்கள் எல்லாம் இறைவன் வைத்திருக்கிறார். ஆனால் அவனுடைய நல்ல நடத்தைக்காக அவனுடைய வினைப்பயனால் சில துன்பங்களை கொடுத்தாலும் நல்ல விதமாக பாவத்தை தவறை உணர்ந்து விட்டான், ஒரு நியாயமாக வாழ்கிறான் என்றால் அவனுக்கு துன்ப காலத்திலும் துன்பம் அடியோடு அவனை வீழ்த்துவதில்லை. ஒரு பெண்மணி இருந்தார். இந்த ஞானிகளுக்கு உணவிடுவதனுடைய புண்ணியம் என்பதை பற்றி சொல்லும்போது முன்பே நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக கூறியிருக்கலாம். அந்த பெண்மணி குலத்தால் ஒரு உடலை விற்று பிழைக்கிற ஒரு தொழிலில் ஈடுபட்டிருந்தார். அது வழி வழியாக அவர்களுக்கு அவ்வாறு அந்த தலைவிதி அமைந்து போனது. அவைகளெல்லாம் நல்ல இறை பணிக்காக அனுப்பப்பட்டவர்கள். கால சுழற்சியில் அவர்களை வேறு ஒரு நிலைக்கு அது தள்ளிவிட்டது. அநேக ஆலயங்களில் இவர்கள் இறைவனுக்கு தொண்டு செய்கிற வேலைகள், ஆலயத்திற்காகவே தங்களை அர்ப்பணித்தவர்களாக வாழ்ந்து பெரும்பாலும் இந்த ஆலயத்தை சுற்றியே இவர்களுக்கு தெருக்கள், வீடுகளெல்லாம் வழங்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு காலத்தால் இவ்வாறு இந்த நிலைக்கும் இவர்கள் வந்து சேர்ந்தார்கள். வந்த பிறகு அவர்களுக்கு தெரியாது இதுதான் நமக்கு வழக்கம் என்று. அந்த வளர்க்கின்ற சூழ்நிலைகள் இவற்றை பொறுத்து அவர்களுக்கு இது தவறு என்பது தெரியாத நிலையில் ஒரு இளம் பெண், அந்த பெண் அப்படி உல்லாசமாக வீதியிலே தன்னுடைய நண்பர்களோடு நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அவ்வாறு செல்லும்போது ஒரு ஞானி, ஒரு சிவஞானி ஒருவர், அவர் ஒரு சாதாரண ஒரு நிலையில் இருக்கிறார். அவருக்கு இந்த பேதாபேதங்கள் எல்லாம் இல்லை. நல்லவன் யார், கெட்டவன் யார், யார் என்ன என்பதெல்லாம் அந்த போதம் இல்லாத நிலையில் இருக்கிறார்கள். அவருக்கு பசி. இந்த பெண்மணி கையில் ஏதோ ஒரு பொருளை வைத்து, சுண்டல் மாதிரி ஏதோ ஒரு பொருளை வைத்து அப்படியே வாயில் 2 போடுவது, நடந்து செல்வது என்று உல்லாசமாக சென்று கொண்டிருக்கிறார். எதிரே வந்த இந்த மகான் இந்த பெண்மணியிடம் கையை நீட்டினார். அந்த பெண்மணிக்கு இதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவள் சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த சுண்டலில் ஒரு சிறிதளவு அவருக்கு எடுத்து போட்டிருக்கிறார். அவர் அதை சிவார்ப்பணம் என்று சொல்லி அதை சாப்பிட்டு விட்டு சென்று விட்டார். காலங்கள் ஓடி மறைந்தது. இந்த பெண்ணும் வயதாயிற்று, இளமை அழகெல்லாம் போயிற்று, முதுமை வந்து மரணமும் வந்தது. யமதர்மனுடைய சபையில் நிறுத்தப்பட்டு சித்திரகுப்தனால் விசாரிக்கப்பட்டு பாவ புண்ணிய கணக்குகள் பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கும்போது இவருடைய புண்ணிய கணக்கு என்று தான், பாவ கணக்கை பார்த்தால் இவர் காலம்புறாம் பலவிதமாக இது போன்ற
செயல்களில் ஈடுபட்டதாகவே இருக்கிறது என்று கூறினார்கள். புண்ணிய கணக்கு என்று ஏதாவது இருக்கிறதாப்பா என்று பார் என்று சொன்னவுடன் புண்ணிய கணக்கில் ஒரே ஒரு பதிவு இருக்கிறது. ஒரு முறை இவர் இந்த பெண்மணி உல்லாசமாக சென்று கொண்டிருக்கும் போது ஒரு சிவஞானி ஒருவருக்கு தான் உண்ட உணவிலிருந்து எச்சிலாக சிறிதளவு ஒரு கைப்படி அளவு உணவு கொடுத்தார் என்று இருக்கிறது என்று கூறப்பட்டது. அப்போது சித்திரகுப்தன் கூறியதாக இந்த சம்பவத்தை சொல்வார்கள். சரி அப்பா, அத்தனை பாவக்கணக்குகளையும் தள்ளுபடி செய்து இந்த பெண்மணியை இந்த ராஜ்யத்தின் இளவரசியாக பிறக்கும்படி அவருக்கு பிரம்மதேவனுக்கு தகவல் கூறுங்கள் என்று கூறியதாக இது ஒரு செய்தி சொல்லப்படும். இது ஏனென்றால் ஒரு மிகப்பெரிய ஞானிக்கு ஒரு கைப்படி அன்னம் கொடுப்பது அவ்வளவு உயர்வு என்று அனைத்து ஞானிகளும் அனைத்து தபோதனர்களும் சொல்லியிருக்கிறார்கள். சிவஞானி என்றால் எல்லா ஞானம் பெற்றவர்களும் அப்படித்தான். சிவன், நாராயணன், முருகன், அம்பாள் என்று அனைத்தும் ஒன்றுதான். இந்த ஞானம் பெற்ற உத்தமர்களுக்கு ஒரு கைப்படி அன்னம் கொடுப்பதற்கு ஈடாக எந்த புண்ணியத்தையும் சொல்ல முடியாது என்று அவர்கள் கூறுகிறார்கள். எல்லோரிடமும் இறைவனே இருக்கிறார் என்றால் இவர்களிடம் பிரகாசித்து வெளிப்படுகிறார். அதை திருமூலர் பெருமானும் கூறுகிறார். அந்த ஒரு கைப்பிடி உணவுக்கு ஈடாகாது என்று கூறுகிறார். இன்னும் சில ஞானிகள் ஒரு ஞானிகள் சாப்பிட்ட எச்சில் உணவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் உண்டு என்றும் திருமூலர் பெருமானும் கூறுகிறார். ஞானி உண்ட சேடமே, இது சேடம் என்பது சேஷம் என்பது எஞ்சிய பொருளை வடமொழியில் சேஷம் என்று கூறுவார்கள், அல்லது உச்சிஷ்டம் என்று கூறுவார்கள். எச்சில் பட்ட ஒரு உணவு, எச்சில் பட்டவற்றை உச்சிஷ்டம் என்று சொல்வது உண்டு. அதுபோல ஞானி உண்ட மீத உணவு, அதைத்தான் பத்திரகிரியார் பட்டினத்தார் கூடிய கதைகளில் பார்க்கலாம். இந்த நாய்க்கு அந்த பத்திரகிரியார் பட்டினத்தார் உண்ட பிறகு இவர் உணவை முடித்து எஞ்சிய உணவை ஒரு நாய்க்கு போட்டுக்கொண்டே வந்தார். அந்த நாய்க்கு அந்த ஆயுள் காலம் முடிந்து அது ஒரு ராஜாவின் மகளாக பிறந்து இங்கு திருவிடை மருதூரிலே இருக்கிறவர் தான் எனக்கு குரு, என்னை அங்கு கொண்டு விடுங்கள் என்று அந்த பெண் குழந்தை சொல்லி கொண்டே இருக்கவும் நெடுங்காலம் கழித்து அரசன் விசாரித்து வரும்போது பத்திரகிரியாரை கண்டு அந்த 10 வயசு சிறுமி காலில் விழுந்து வணங்கினாள். சுவாமி, அடிநாய் மீண்டும் தங்கள் சந்நிதிக்கே வந்தது என்று சொல்லி வணங்கியதாகவும், ஒரு சிவஞானியினுடைய எச்சிலை உண்ட உனக்கும் மறுபிறவி வருவது நியாயமா என்று இறைவனிடம் இவர் போய், அவர் பட்டினத்தார் முற்றும் துறந்த ஞானி, அவர் சாப்பிட்ட எச்சிலை சாப்பிட்ட எனக்கும் பிறவி வராது, அந்த எச்சிலை சாப்பிட்ட உனக்கு ஏன் பிறவி வந்தது என்று இறைவனிடம் கேட்கலாம் என்று சென்று கேட்டதாகவும் இறைவன் உடனடியாக அவர்களை முக்தியில் சேர்த்ததாகவும் அவருடைய வரலாறு கூறுகிறது. அதுபோல் இது போன்ற நபர்களை தேடி பிடித்து உணவளியுங்கள் என்றெல்லாம் திருமந்திரமே சொல்லுகிறது. எங்கேனும் ஒரு கோவல் கிணத்தில் சுற்றி அலைகின்றவர்களை தேடி ஒரு கை அன்னத்தை கொடுங்கள், அவர்களுக்கு ஏதேனும் ஒரு உதவியை செய்யுங்கள், அது உங்களுக்கு பன்மடங்கு பலனை தரும் என்று அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரை கூறுகிறார்கள். பலருடைய குடும்பங்களில் அதை நானே பார்த்திருக்கிறேன். ஏதேனும் ஒரு தகுதி உள்ளவர் இருப்பார். ஒரு 50 பேருக்கு அவர்கள் செய்யும்போது அதில் 1-2 பேர் அவருடைய வாக்கு பலிக்கும், அவர்களுக்கு தகுதி இருக்கும். அது போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு துன்ப காலத்தில் வந்து கை கொடுத்து இவர்களை காப்பாற்றுகிறது என்பதை நம்மால் அறிய முடிகிறது. அதனால் இந்த மாந்திரீகம் போன்ற இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் என்ற குறளின்படி தீய காரியங்கள் எப்போதும் தீய விளைவைத்தான் தரும். ஆகவே யாருக்கும் இது போன்ற வழிகளில் நாம் தீமை செய்ய வேண்டும் என்ற எண்ணமே தவறு.
வினைப்பயனால் இப்படி ஏதேனும் வந்துவிட்டது என்றால் இறை வழிபாடு செய்வதே சிறந்தது. அதற்கென்று பரிகாரம் பிராயச்சித்தம் என்று பலர் கணக்கில்லாத பொருள்களை எல்லாம் செலவழிக்கிறார்கள். எத்தனையோ சொன்னாலும் கூட நம்மிடமே வந்து கேட்டு, அப்பா உனக்கு ஜாதக ரீதியாகத்தான் இவ்வாறு இருக்கிறது என்று சொன்னாலும் அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வழியில் தீர்ந்து விடுமா என்ற ஒரு மன எண்ணத்தில் இப்படி மாந்திரிகளிடம் போய் பல ஆயிரங்கள் சில லட்சங்களை இழந்தவர்களை அன்றும் இன்றும் நாம் பார்த்து வருகிறோம். பிறகு நம்மிடமே கூறுவார்கள், நீங்கள் இத்தனை கூறியும் இவ்வளவு இத்தனாயிரம் ரூபாய் போய்விட்டது, என்ன செய்வது, வேறு வழி இல்லாமல் போய்விடுகிறது, சொல்லத்தான் செய்தீர்கள், எப்படியாவது பிரச்சனை தீருமா, என்னையா இது, விளக்கை பிடித்து கொண்டு கிணத்தில் விழலாமா, இருட்டில் விழுந்தால் விதிவசம், விளக்கு இருக்கிறது, அப்படி இருந்தும் கிணத்திலே விழுவேன் என்றால் இது சரியான வழியல்ல. என்றாலும் மக்களுக்கு இதனுடைய ஈர்ப்புகள் குறையவே இல்லை. ஏமாற்றுகிறான் என்று தெரிந்தாலும் அதில் ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கிறது, சரியாகிவிடும் என்று. இதுபோல ஏமாந்தவர்களுடைய நிலை எவ்வாறு, ஏமாற்றியவர்கள் பலர் எவருமே சரியாக இருந்ததாக தெரியவில்லை. அது அன்றும் இன்றும் அப்படித்தான் இருக்கிறது. பலருக்கு சில வினைப்பயனால் சில ஆற்றல்கள், ஒரு நபர் இருந்தார், ஒன்றுமே தெரியாது, அவரோடு நன்கு அறிமுகமானவர் கூறிய செய்தி, அவர் அங்கங்கே சும்மா அப்படியே ஒரு வேளை டீக்கு கூட வழி இல்லாமல் அங்கே யாரிடமாவது கையேந்தி கொண்டிருப்பார். அவர் மது குடிக்கிறவர், அங்கங்கே நின்று 4 பேரிடம் கேட்டு கிடைத்த எஞ்சிய மதுவை குடிப்பது என்று இருந்தவர் அங்கே ஏதோ ஒரு புறம்போக்கான ஒரு இடத்தில் போய் படுத்து கொள்வது. அங்கே விதிவசத்தால் ஏதோ ஒரு சிலை இருந்திருக்கிறது, ஒரு பின்னப்பட்ட ஒரு சிலை, அதை தூக்கி ஓரமாக போட்டிருக்கிறார்கள். இவர் அங்கே போய் படுப்பது வைப்பது. சில காலத்தில் இவருக்கு ஏதோ ஒரு மனசுக்கு இந்த மதுபானம் உள்ளே போனால் எல்லாமே வரும். ஆகவே அவர் தேடி வந்தவர்களுக்கு மனம் போனபடி சில விஷயங்களை சொல்ல, காக்காய் உட்கார பனம்பழம் விழுந்தது என்று 4 விஷயங்கள் நடந்தவுடன் படிப்படியாக இவருக்கு ஆட்கள் வரத் தொடங்கினார்கள். இவர் குறி சொல்வது என்று வெள்ளி செவ்வாய் போன்ற நாள்களில் குறி சொல்லி வாய்க்கு வந்ததை சொல்வது. அப்போது இந்த லாட்ரி சீட்டு போன்றவை எல்லாம் இருந்ததால் இந்த நம்பருக்கு பரிசு விடுமப்பா என்று ஏதேனும் ஒன்றை சொன்னால் அது நடந்து விட்டிருக்கிறது. அப்படி 10க்கு 4 நடக்கவும் அப்படியே பேரு புகழ் வந்து காரில் எல்லாம் ஆள்கள் வந்து இவருக்கு செல்வம் வந்து கொட்டுகிறது. இவர் அவ்வளவு கஷ்டப்பட்டவர். பின்னால் அவருடைய தோட்டம், அந்த தோட்டத்தை எல்லாம் விலைக்கு வாங்கி விட்டார் என்று கூறினார். பார்த்தால் மூட்டை மூட்டையாக இந்த பிராந்தி பாட்டல்கள் எல்லாம் இருந்தது என்றும் பலர் வந்தார்கள். அவரே கூறுவார், நான் என்ன தப்பாக சொல்லுகிறேன், ஒன்றும் கிடையாது, வாய்க்கு வந்ததை சொல்லுகிறேன், நடக்கு என்று. இவரிடம் அவர் உண்மை என என்றால் இவருடைய பழைய நிலைமை அவருக்கு தெரியும். அதனால் இவரிடம் மறைக்காமல் அவர் கூறுவது உண்டு என்று எனக்கு தகவல் சொன்னவர் சொன்னார். எப்பா, எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஏதோ சொல்கிறேன், இந்த நம்பர் அந்த நம்பர் என்று, ஏதோ 4 நடக்கு, ஆட்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க, ஏதோ கதை ஓடிக்கிட்டு இருக்கப்பா என்று அவர் கூறியதாக சொல்லுவார். அப்போது இவர் சொல்லுவார், சரியப்பா, கொஞ்ச நாள் ஓடும், திடீரென்று பட்டென்று நூல் அருந்து போகும் என்று நான் சொல்லுவேன். அதுபோலவே சட்டென்று அந்த மனிதனுடைய கதை முடிந்தது. நன்றாக ஆரோக்கியமாக திடசாலியாக இருந்தான். தினந்தோறும் அது இது எல்லாம் போயிற்று. அதை தவிர இது போன்ற பல ஏமாற்றி சம்பாதித்தியம் செய்தது, பிற மக்களுடைய பாவச் சுமைகளை வாங்கி அளவில்லாமல் போட்டதால் அந்த பிராப்த கர்மா முடிந்து மரணத்தை தழுவினார் என்று பின்னால் அறிந்து கொண்டேன். அதுபோல இது போன்ற தீய வழிகளில் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். அறியாதவர்கள் கொடுக்கிற பொருள்களை வாங்கி பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். சற்று விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். காலம் சரியில்லாதவர்கள், காலம் நன்றாக இருந்தால் இதற்கும் அஞ்ச வேண்டாம், போய்கொண்டிருக்கலாம். இவ்வாறு துன்பம் வந்தாலும் இறைவனிடமே நேரடியாக முறையிட்டு அந்த காலத்தை பொறுமையாக கழிக்க வேண்டும். அவ்வாறு கழித்தால் அந்த காலம் முடியும் போது இந்த துன்பம் தீரும். இடைப்பட்ட காலங்களில் செலவழிப்பது என்பதெல்லாம் பெரிய அளவில் பயன் தருவதாக தெரியவில்லை. ஆகவே இதில் ஒரு விழிப்புணர்ச்சி தேவை என்பதற்காக ஒரு நடந்த சம்பவத்தை கூறினேன். மேலும் இது போன்ற செய்திகளை பார்க்கலாம். நன்றி.